பொதுவாக எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதி ஆதாரங்கள், நிதி உதவி, அதே போல கேரளாவுக்கும் நிதி உதவி போதுமான, அது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக மத்திய அரசு போதுமான நிதி ஒதுக்குறது இல்லை. பொதுவாக அந்த பட்ஜெட்ல நீங்க பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்ல, வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் மரணம் அடைந்து பலாயிரக்கணக்கான மக்கள் தவிக்கின்றார்கள், உள்ள உணவில்லை என்ற நிலை ஏற்படும் போது கூட இந்த மத்திய சர்க்கார், இந்த மோடியின் சர்க்கார் உதவுவது கிடையாது. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் பட்ஜெட், இந்திய பட்ஜெட் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அது இந்திய பட்ஜெட்டாக இல்லாமல் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் உரிய பட்ஜெட்டாகத்தான் இருக்கின்றதே தவிர, அந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் 140 கோடி மக்களுக்கும் உரிய பட்ஜெட் என்று சொல்ல முடியாது. தமிழகத்தை பொறுத்தவரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாக்களித்தவர்களுக்கும் அளிக்காதவர்களுக்கும் நான் எல்லா திட்டங்களையும் அமுல்படுத்துவேன், அவர்களும் நன்மை பெற வழி செய்வேன் என்று சொல்லி கோயம்புத்தூர் பகுதியிலேயே 2-3 முறை வந்து பல திட்டங்களை எல்லாம் ஆரம்பித்து சென்றிருக்கின்றார். ஆகவே ஒரு நாட்டை எப்படி ஆள வேண்டும் என்பதை மோடி அவர்கள் கொஞ்சம் சுயநலம் பாராமல், அவருடைய எந்த விதமான வெட்கமும் இல்லாமல் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து அந்த வழியை பின்பற்ற வேண்டும். அவரிடம் டியூஷன் எடுத்தால் கூட பரவாயில்லை, தப்பில்லை. அனுராக் தாக்கூர் பேச்சு குறிப்பிட்டீங்க, முக்கியமானது வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு. ராகுல் காந்தி சொல்றாரு மத்திய அரசு எடுக்கணும்ன்றாரு, நம்ம முதலமைச்சரும் அதை வலியுறுத்துறாரு. ஆனா அன்புமணி ராமதாஸ் மாநில அளவில் சர்வே எடுத்தாலே போதும் சொல்றாங்க. ஏன்னா பீகார்ல சர்வே எடுத்தாங்க, கர்நாடகாவில் சர்வே எடுத்து வெளியிட்டாங்க. நீங்க எதை சரியா? இல்லை, மத்திய சர்க்கார் தான் செய்ய வேண்டும். அவர் செய்ய மாட்டேங்கிறார், செய்ய மாட்டேங்கிறார், செய்ய வைக்க வேண்டும். மக்கள் எவ்வளவு நாள் காந்தி வழியிலேயே இருப்பார்கள், மக்கள் ஒரு நாள் பொங்கி வருவார்கள். மக்கள் தங்களுக்கு கைகளும் இருக்கின்றது, அந்த கைகளிலே எங்களுக்கு ஆயுதங்களை ஏந்தவும் தெரியும் என்று காட்டக்கூடிய நாள் விரைவில் வரும். தீவிரவாதத்தை தூண்டுகின்ற வகையில் பேசவில்லை. மோடியை போன்ற ஒரு அநாகரிகமாக, ஒரு சமாதானத்திற்கு வர முடியாமல், ஒரு அநாகரிகமாக மிகவும் வன்முறையை தூண்டுகின்ற வரையில் ஒரு பிரதமரே பேசும்போது நாட்டிலே அது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் சொல்கின்றேன் ஒழிய நான் வன்முறையை தூண்டுவதற்காக அதை சொல்றேன். கார்த்தி சிதம்பரம் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக சில கருத்துக்களை நான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. முடிஞ்சு போன சப்ஜெக்ட் நீங்க திருப்பி கேட்குறீங்க. கார்த்தி கட்சியினுடைய வளர்ச்சிக்கு சொன்னார்னு, அப்போ மோடி நல்ல தலைவர் என்று அவர் சொல்றது கட்சிக்கு வளர்ச்சிக்கு உகந்ததான். வேணா கதை, பழைய கதையெல்லாம் இருக்குங்க, நிறைய இருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி கட்சி ஊழியர்கள் கூட்டத்தில் பேசுனதுக்கு இன்னைக்கு வந்து அண்ணன் பதில் சொல்லிடுறாரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி, நான் 5 நாளைக்கு முன்னாடி பேசுறாரு. எனக்கு அது சங்கடமாக இருந்தது. ஆனால் நான் அதை மிகவும் கவலைப்பட்டேன். அந்த நேரத்தில் ஒரு 4 நாள் கழித்து பத்திரிகையாளர்கள் என்னை கேட்டபோது என் கருத்தை நான் சொன்னேனே ஒழிய அதை நான் உண்மை சொல்லி இருக்கலாம், ஆனால் திருந்துவார்கள் என்று நினைத்தேன். ஆனால் தொடர்ந்து 2-3 கூட்டங்களில் இது போன்ற செய்திகள் காங்கிரஸ் கூட்டங்களிலே வந்த காரணத்தால் தான் பத்திரிகை நிருபர் கேட்டதற்கு நான் பதில் சொன்னேன். ஏற்கனவே நீங்க ஒரு மாதிரி நல்லசாமியோட இதே வீட்டுல பிரஸ் மீட் கொடுத்திருந்தீங்க, கல்லுக்கான தடையை நீக்கலாம்னு சொல்லி. இல்லை, என்னை பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் கள்ளுக்கடைகளை திறப்பதன் மூலம் ஏழை எளியவர்கள் உடம்பு கெடாவும், அவர்களுடைய உடல் நலம் கெடாமல் ஒரு குறைந்த விலையில் அவர்கள் கல்லை சாப்பிட முடியும். அநேகமாக கள்ளுக்கடைகளை திறந்தால் ஓரளவிற்கு கள்ளச்சாராயம் எல்லாம் ஒழிக்கப்படும் என்று நான் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைவார்கள். விவசாயிகளுக்கு இன்றைக்கு விவசாயம் செய்வதிலே அதிக வருமானம் வராத காரணத்தால் கல்லெடுக்க அனுமதிப்போம் என்று சொன்னால் அதன் மூலம் விவசாயிகளுக்கு வருமானம் பெருகும். ஆகவே இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. முதல்வரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக முதல்வரிடம்